ரீசெண்டா கிளென்லினஸா இருந்தாலே ஓசிடின்னு லேபிள் பண்றாங்க. ஓசிடி அப்படின்றது ஓவர் கிளென்லினஸ் டிசார்டர் கிடையாது, அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஓசிடில அஃபெக்ட் ஆன பீப்புள் ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருப்பாங்க அண்ட் அவங்களோட தாட்ஸுமே ரொம்ப இன்க்ளூசிவா இருக்கும். அவங்களுக்கு ஒரே தாட்டே ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும்போது அவங்க பயப்பட ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் அந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த விஷயத்தையும் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர்லாம் டோர் லாக் ஆயிருக்கான்னு அகைன் போய் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்றது, சில பேர்லாம் ரிப்பீட்டடா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா அதை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது டிஸ்டர்பிங்காவே இருக்கும். அப்படி ரிப்பீட்டடா பண்ணிட்டு அவங்களுக்கு எப்ப தோணுதோ, எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அப்பதான் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓசிடி ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது, அது ஒரு டிசார்டர். ஸோ நீங்களா அந்த கிளீனினஸ் அதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி இன்வால்வ் பண்ணி நீங்களா இது ஒரு சைக்கலாஜிக்கல் டயக்னோசிஸ்ன்னு நினைச்சுக்காதீங்க.